அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to get a benzaldehyde from toluene. toluene எடுத்துக்கிறேன், அதுல இருந்து benzaldehyde எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். இது சின்ன கன்வர்ஷன் தான், கன்வர்ஷன் ஆஃப் toluene to benzaldehyde. So we are going to get a benzaldehyde which is aldehyde, aromatic aldehyde. Carbonyl compounds வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. Let us talk about the reaction conditions. இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் இல்லை கமர்ஷியல் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைட் ஃப்ரம் டொலுவீன் அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன், ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு தெரியும் பென்சினுடைய ஸ்ட்ரக்சர். அந்த பென்சினில் ஏதாவது ஒரு கார்னரில் ஒரு CH3 சேர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் டொலுவீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்வர்ஷன் டொலுவீன் டு பென்சால்டிகைட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் Cl2 that is sunlight, and second step வந்து hydrolysis at 373 கெல்வின்ல நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸை பார்க்கலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பென்சினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதிட்டு, ஏன்னா இதுக்குள்ளே நம்ம எந்த சேஞ்சஸும் செய்ய போகிறதில்ல, பென்சினை எழுதிட்டு வெளியில் இருக்கிற அந்த CH3 இருக்குல்ல டொலுவீன், இந்த CH3 நான் பிரித்து எழுதிக்கிறேன். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குளோரினேஷன் நடக்குது. குளோரினேஷனுக்கு நமக்கு Cl2 வேணும், 2 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த Hம் இந்த Clயும் சேர்ந்து HCl வெளியில் போயிடுது. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த Hம் Clயும் சேர்ந்து HCl வெளியில் போயிடுது. ஸோ இந்த பிளேஸில் இது இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக ஒரு Cl கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு Cl கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் Cl here, Cl here. ஸோ என்ன வெளியில் போயிடுச்சு அப்படின்னா 2 moles ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வெளியில் போயிடுச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர், தட் இஸ் 373 கெல்வின். H+ன்னு போட்டாவே அண்டர்ஸ்டுட்டு. என்ன டெம்பரேச்சரில் அப்படின்னா 373 கெல்வின். இப்போ HOH அப்படின்னும் போது இப்படி பிரித்து எழுதிக்கலாம். HOH அதாவது H+OH- அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு மோல் நமக்கு தேவைப்படுது, H+OH-. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா Cl வந்து யூஸ்வலாக நெகட்டிவ் அயனாக தான் வெளியில் போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Cl வந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுது. Cl- வெளியில் போகும்போது H+யும் சேர்த்துக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல Cl எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டே வெளியில் போகுது, H+ கூட சேர்ந்து வெளியில் போயிடுது. ஸோ ஏற்கனவே உள்ளே வந்த Cl அடுத்த ஸ்டெப்பில் HCl வெளியில் போயிடுச்சு. 2 - HCl எழுதிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு யார் போவாங்க அப்படின்னா OH- போயிடும். இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ OH- போய் இந்த கார்பன் அட்டாச் ஆகிடுது. இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. எப்போல்லாம் ஒரு 2 OH ஒரே கார்பன் அட்டாச் ஆகிருக்கோ அது வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இந்த ஸ்டெப்பில் குயிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுலை லாஸ் பண்ணோம். ஸோ இங்கேருந்து ஒரு OH எடுத்துக்கிறேன். OH போது OH- வித் எலக்ட்ரான் பேர். இங்கேருந்து ஒரு H+, இது சேர்ந்து வெளியில் போயிடுது. அதாவது H+ம் OH- வெளியில் போகுது. அப்போது வாட்டர் மாலிகுல் ஒன்று வெளியில் போகுமா? ஸோ அதான் இங்கே -H2ன்னு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, த பாண்ட் பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன், இங்கே இருக்கும் இல்லையா இந்த பாண்டு, அந்த கெமிக்கல் பாண்ட், த பாண்ட் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இந்த 2 எலக்ட்ரான் இங்கே வந்துடும் இன் பிட்வீன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். அப்போ இந்த இடம் என்னவா மாறிடும் அப்படின்னா டபுள் பாண்டாக மாறிடும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பென்சின் ஸ்ட்ரக்சர் போட்டு அதில் CH1 சிம்பிளாக எழுதிடுறோம். இந்த CHOவில் C வந்து டைரெக்டாக ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு, அதே C டபுள் பாண்ட் ஓவோட அட்டாச் ஆயிருக்கு. இதை தான் ஆல்டிகைட்னு சொல்கிறோம், அரோமேட்டிக் ஆல்டிகைட், பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.